ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 11/3/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, பிராமண வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் இல்லை என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு. பதில், நிச்சயமாக சூட்சுமத்தில் ஏதாவது ஒரு பாவம் நடக்கிறது. தேக அபிமானத்தில் இருப்பதால் பாவம் நடக்கிறது. இதன் காரணமாக அந்த சுகத்தின் அனுபவம் ஏற்படுவது இல்லை. தன்னை கோபிகைகள் என புரிந்து கொண்டாலும் அதீந்திரிய சுகத்தின் உணர்வு ஏற்படுவது இல்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு நடக்கின்றது. ஆகவே தந்தைக்கு உண்மையை கூறி ஸ்ரீமத் பெறுங்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒருவருக்கு ஒரு பெயர்தான் இருக்கும், பல பெயர்கள் இருக்க முடியாது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, நிச்சயம் பெயர் ஒன்றுதான் இருக்கும், பல பெயர்கள் இருக்க முடியாது. சிவாய நமக என சொல்றாங்க என்றால் ஒரே ஒரு சிவன் பெயர் தான் இருக்குது. படைப்பவரும் ஒருவரே. பல பெயர்கள் இருப்பதால் குழம்பி போறாங்க. உங்களுடைய பெயர் புஷ்பா என வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக உங்களை ஷீலா என அழைத்தால் பதில் அளிப்பீர்களா? இல்லை யாரையோ அழைக்கிறார்கள் என நினைப்பார்கள். இதுவும் அப்படிப்பட்ட விஷயம்தான். அவருடைய பெயரும் ஒன்றுதான். ஆனால் பக்தி மார்க்கமாக இருப்பதால் பல கோவில்களை கட்டியதன் காரணமாக விதவிதமாக பெயர்களை வைத்து விட்டார்கள். இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். கங்கை நதியை யமுனை நதி என கூற மாட்டார்கள். எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த சிவன் என்ற பெயர் கூட பிரசித்தமாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. எதை தெய்வீக திருஷ்டியால் பார்க்கலாம் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் குழந்தைங்க. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. பிறகு கட்டை விரல் போன்று இருக்கும்னு எப்படி சொல்றாங்க? ஆத்மா இவ்வளவு சூட்சுமமான பொருளாக இருக்குது. இந்த கண்களினால் பார்க்க முடியறதில்ல. ஆம், அதை தெய்வீக திருஷ்டியால் பார்க்கலாம். ஏனென்றால் அவ்வியக்த, அதாவது தெளிவாக காண முடியாத பொருளாகும். தெய்வீக பார்வையால் பார்ப்பதற்கு சைத்தன்யமாக தெரிகின்றது. பிறகு மறைந்து விடுகின்றது. எதுவும் கிடைப்பதில்லை. மகிழ்ச்சி மட்டும் அடைகிறாங்க. இதற்கு பக்தியின் அல்பகால சுகம் என்பார்கள். இது பக்தியின் பலனாகும். யார் நிறைய பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தானாகவே சட்டப்படி இந்த ஞானத்தின் பலன் கிடைத்து விடுதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எல்லோரும் ஒன்று போல் ஓட முடியாது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல புத்திசாலி குழந்தைங்க உண்மையில மிகவும் கடினம் என தானும் அனுபவம் செய்யறாங்க. சிலர் தெரிவிக்கிறாங்க, சிலர் முற்றிலும் தெரிவிக்கிறது இல்லை. தன்னுடைய நிலையை பற்றி தெரிவிக்க வேண்டும். தந்தையை நினைக்கவில்லை என்றால் சொத்து எப்படி கிடைக்கும்? நான் சிவபாபாவினுடையவன் என நினைக்கிறாங்க. ஆனால் முறைப்படி நினைவு செய்யறதில்ல. நினைவு செய்யாததால் விழுந்து விடுறாங்க. பாபாவை நிரந்தரமாக நினைத்தால் துரு நீங்கிடும். கவனம் வைக்கணும். சரீரம் உள்ளவரை முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். நினைவு அடிக்கடி மறந்து போகிறது என புத்தி சொல்லுது. இந்த யோக பலத்தால் நீங்கள் ராஜ்ய பதவியை அடைகிறீங்க. எல்லோரும் ஒன்று போல் ஓட முடியாது. சட்டம் அவ்வாறு இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் கூட சிறிது வித்தியாசப்படுகின்றது. நம்பர் 1 பிறகு பிளஸ் என வருகிறார்கள். இங்கேயும் குழந்தைகளின் ஓட்டப்பந்தயம் தான் நடக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பொய் நிலைக்காது. உண்மையை கூறுவதால் லேசாகி விடலாம் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இப்போது பாவம் செய்யறதுனால 100 மடங்கு ஆகிவிடும்னு பாபா எச்சரிக்கை செய்யறாரு. பலர் பாவம் செய்யறாங்க, ஆனால் அதை தெரிவிக்கிறது இல்ல. சொல்வதற்கு வெக்கப்படுறாங்க. உண்மையை கூறாமையால் தன்னையே ஏமாற்றி கொள்றாங்க. சிலருக்கு பயம் ஏற்படுது. பாபா நம்முடைய இந்த விஷயத்தை கேட்டால் என்ன கூறுவார்? சிலர் சிறிய தவறை கூட சொல்வதற்கு வர்றாங்க. ஆனால் பாபா அவர்களிடம் பெரிய பெரிய தவறுகளை மிகவும் நல்ல நல்ல குழந்தைகள் கூட செய்வார்கள் என கூறுவார். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை விடுவதில்லை. மாயை பலசாலியாக தான் பலசாலிகளை கூட குழப்பத்தில் கொண்டு வருகின்றது. இதில் தைரியசாலியாக இருக்க வேண்டும். பொய் நிலைக்காது. உண்மையை கூறுவதால் லேசாகி விடலாம். பாபா எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்பர் 1 இருக்கும் பெண் குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, மும்பையில நிர்மலா டாக்டர் நம்பர் 1 இருக்கிறார். அதுபோன்று சிலர் நல்ல முதன்மையான பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு பொழுதும் புத்தி எங்கும் செல்வதில்லை. முற்றிலும் மனம் தூய்மையாக இருக்குது. ஒருபோதும் தவறான எண்ணங்கள் மனதில் வருவதில்லை. இதனால் இதயத்தில் இடம் பிடித்திருக்கின்றனர். இது போன்று இன்னும் குழந்தைகள் இருக்கிறாங்க.
எனவே உண்மையான மனதோடு பாபாவை நினையுங்கள்னு பாபா புரிய வைக்கிறார். கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். புத்தி யோகத்தை பாபாவோடு இணையுங்கள். கைகள் வேலையிலும் மனம் தந்தையிடம் இருக்கட்டும். அந்த நிலை கடைசியில் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், லட்ச ரூபாய் திருடினாலும் திருடன் தான் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த சமயம் என்னிடம் எதையும் மறைக்காதீங்கிறாங்க. பாபாவிற்கு தெரியும் நாம் சிவபாபாவிடம் மனதிற்குள் மன்னிப்பு கேட்கிறோம்ங்கிறது கிடையாது. எதுவும் மன்னிக்கப்படாது. யாருடைய பாவத்தையும் மறைக்க முடியாது. பாவம் செய்யறதுனால ஒவ்வொரு நாளும் பாவ ஆத்மா ஆகி கொண்டே போறாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இவ்வாறு நடக்குது. பதிவேடு கெட்டு போகுது. ஒரு முறை பொய் சொல்றாங்க, உண்மையை சொல்றதே இல்லை. இது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருபோதும் பொய்யை மறைக்க முடியாது. எனவே பாபா சொல்றாரு, 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், லட்ச ரூபாய் திருடினாலும் திருடன் தான் சொல்லப்படுது. ஆகவே என் மூலமாக இந்த தவறு நடந்து விட்டதுன்னு சொல்லணும் இல்லையா? பாபா கேட்கின்ற போது தவறு நடந்துட்டதுன்னு சொல்றாங்க. தாங்களாகவே ஏன் கூறவில்லைன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணியான கீதையை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இப்பொழுது பாபாவின் ஞானம் தான் அது சாஸ்திரங்களாக பிற்காலத்துல மாறுதுங்கிறாங்க. இதில் கீதை தான் பாரதத்தின் மிக உயர்ந்த சாஸ்திரமாகும். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் கீதை. அதை பகவான் கூறினார்னு பாடப்பட்டிருக்கு. மற்ற அனைத்து தர்மத்தினரும் பிறகுதான் வர்றாங்க. கீதை தாய் தந்தை ஆகிவிட்டது. மற்ற அனைத்தும் குழந்தைகள் ஆகிவிட்டது. கீதையில்தான் பகவான் வாக்குன்னு இருக்குது. கிருஷ்ணரை தெய்வீக சம்பிரதாயத்தினர்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.